இனியாவுடைய விவாகரத்து வழக்கு முடிகிற வரைக்கும் அந்த சுதாகர் பக்கமே யாரும் போயிடாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலான்னு நம்ம கோபி மொத்த குடும்பத்துக்கிட்டையும் கண்டிஷன் போடுறாரு. முக்கியமா செழியன் அப்புறம் எழில் 2 பேரும் இந்த விஷயத்துல எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு தெளிவா சொல்லிட்டாரு. ஆனா யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்டா இனியா நேரா சுதாகர் வீட்டுக்கே கிளம்பி போயிட்டா. வீட்டு வாசல்ல நின்னு மொத்த குடும்பத்தையும் கண்டமேனிக்கு இனியா பேசுறா. அவளோட கோபம் அநியாயத்துக்கு பொங்குது. இத வீடியோ எடுத்து நம்ம வில்லன் சுதாகர் கோபிக்கும் பாக்கியாவுக்கும் அனுப்பி வச்சிடுறான். இதை பார்த்த கோபி பதறி அடிச்சுக்கிட்டு அவசரமா மகளை கூட்டிட்டு வர்றதுக்கு அங்க போறாரு. அங்க போயும் இனியாவுக்கு கோபம் அடங்கலை. இந்த குடும்பமே பிராடுப்பா, பயந்துட்டு கதவு பூட்டிட்டு உள்ள போயிட்டாங்க பாருங்கன்னு கொந்தளிக்கிறா. அப்போ நம்ம சுதாகர் நாங்க உங்ககிட்ட உண்மையை மறைச்சோம்னு சொன்னீங்க, ஆனா நீங்க பொறுமையான பொண்ணுன்னு பொய் சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்க பொண்ண ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணுங்க, மனநிலை சரியில்லை போல நக்கல் பண்ணி பேசுறான். இதை கேட்ட கோபிக்கு செம காண்டாகுது. என் பொண்ணை சேர்க்க வேண்டிய அவசியமில்லை, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க தான் ஹாஸ்பிடல்ல சேர்க்கணும்னு பதிலடி கொடுத்துட்டு இனியாவை அங்கிருந்து கூட்டிட்டு போறாரு. இந்த பக்கம் பாக்கியா வீடியோவை பார்த்து பதறி போய் இனியாவுக்கு போன் மேல போன் பண்ணுறாங்க. கோபி அவங்க கிட்ட இனியாவை நான் கூட்டிட்டு வந்துட்டேன், நீ கவலைப்படாம இருன்னு சொல்றாரு. இதை கேட்டதும் இனியாவுடைய வாழ்க்கையை நினைச்சு அவங்க அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்த ஆகாஷ் கலங்கி போறான். பாக்கியாவுக்கு செல்வி ஆறுதல் சொல்றாங்க. அந்தாட சுதாகர் எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான், நீ கவலைப்படாம தைரியமா இரு அக்கான்னு சொல்றாங்க. செல்வியோட இந்த வார்த்தைகள் பாக்கியாவுக்கு ஒரு சின்ன ஆறுதலை கொடுக்குது. உனக்காக நாங்க அத்தனை பேர் இருக்கிறப்ப நீ எதுக்காக தனியா கஷ்டப்படணும்னு கோபி இனியா கிட்ட சொல்றாரு. அதற்கு இனியா என் மேல அபாண்டமா எவ்வளவு பழி போடுறாங்க, நான் எப்படி டாடி பொறுமையா இருக்க முடியும்னு அவளோட ஆதங்கத்தை கொட்டுறா. கோபி அவளுக்கு சமாதானம் சொல்லி வீட்டுக்கு போகலாம்னு சொல்றாரு. ஆனா இனியா அதெல்லாம் வேண்டாம், என்னை ஆபீஸ்ல விட்டுடுங்கன்னு சொல்லி வேலைக்கு வந்துடுறா. அவளோட மனசு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்குன்னு இதுல இருந்து தெரியுதுங்க. இந்த மாதிரி ஒரு சூழல்ல இனியா ஆபீஸ்க்கு போனது சரியா? உங்க கருத்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதனைத் தொடர்ந்து கோபி நேரா பாக்கியாவோட ஹோட்டலுக்கு கிளம்பி போறாரு. இனியாவோட இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாரு. பாக்கியாவும் வருத்தப்பட இந்த அடுத்த ஹியரிங் வர்றதுக்கு இன்னும் 1 மாசம் இருக்கு, நம்ம இனியாவை வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போகலாமான்னு கோபி கேக்குறாரு. பாக்கியாவும் எனக்கு இப்போ என் பொண்ணோட வாழ்க்கைதான் முக்கியம், நம்ம போகலாம்னு சம்மதிக்கிறாங்க. ஒரு அப்பாவா கோபி இனியாவுக்காக ஃபீல் பண்றது நல்லா இருக்குல. மறுபக்கம் இனியா ஆபீஸ்ல இருக்கும்போது விவாகரத்து கேஸ்ல தன்மேல பழி போட்டது பற்றி ஃப்ரெண்ட்ஸ்கள் கிட்ட சொல்றா. அதனைத் தொடர்ந்து நியூஸ் சேனல்ல தன்னுடைய பிரச்சனை பற்றி சொல்ல முடிவெடுக்கிறா. அவளோட தைரியத்தை பார்த்தீங்களா? அதன்படி செய்தியில் அவள் பேச அதை பார்த்து சுதாகர், சந்திரிகா, நிதிஷ் மூவரும் கடும் அதிர்ச்சியில் உரையிறாங்க. இந்த வில்லன்களுக்கு நல்லா வேணும். என்ன நண்பர்களே, அடுத்த எபிசோட்ல என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. ட்ரெண்டிங் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.